வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாக இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக. குழந்தைகள் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றது, உணவை சாப்பிட்றதே இல்லை. காலையில் ஒரு அரை இட்லி கூட சாப்பிட மாட்டான், ஒரு வாய் கூட வைக்கிறது இல்லை. இந்த ஆணாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றதுனால நிறையா தொந்தரவுகள், அதாவது புழுக்கள்னு சொல்லுவாங்க, வயிற்று தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வேப்ப மர பூ இந்த பூ காஞ்சது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு இல்லாட்டினா 20 ரூபா அளவுக்கு பூ வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு அதெல்லாம் நிறைய குப்பைகள் இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கடாயில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா அனலில் நல்லா வறுத்துருங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில இலைகள் அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ண பிறகு இதை எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்ச பிறகு இது ஒரு சிட்டிகை அளவு, அதாவது ஒரு ஸ்பூனில் காவாசி, அதே அளவுக்கு காவாசி அளவுக்கு தேன். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நாளைக்கு காலையில் இரவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பாடு கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னா அந்த இதுலேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்குறவங்க தாராளமாக தாய்ப்பால் கொடுக்கலாம், அதனால் எந்த தொந்தரவும் வராது. இப்போ நான் உங்களுக்கு இந்த குழந்தைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி காலை இரவு 1 மாதத்துக்கு 3 முறை, அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு 3 முறை, 1 மாதத்துக்கு 6 நாள் விகிதத்தில் ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த மாதிரி கொடுங்க. பசி இல்லாத குழந்தைங்க இது சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து அவங்க வயிறு க்ளீன் ஆன பிறகு பசிக்க ஆரம்பிச்சிடும். சாக்லேட் குடிக்கிறத குறைச்சிருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைகள் நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க. குழந்தையோடைய வயிறு சுத்தப்படுத்துறதுக்கு இது ஒரு அருமையான நம்மளுடைய பாட்டி வைத்தியம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அருமருந்துன்னே சொல்லலாம். யாரோனாலும் எந்த குழந்தைகளுக்கு 1 வருட குழந்தையிலிருந்து 3 வருட அளவுக்கு இருக்கக்கூடிய பையனும் பொண்ணுக்கும் யாருக்குனாலும் கொடுக்கலாம். அதோட விகிதம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு 3லேருந்து 6 முறை கொடுக்கும்போது பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியில் வந்துடும் மலம் வழியாக. அதனால் குழந்தைங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ரொம்ப அருமையான மருந்து, ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.